வணக்கம். மென் செய்திகள். மதுரை கே நகரில் உள்ள தாஜ் மூட்டுமாற்று மருத்துவமனையில் நவீன ரோபோட்டிக் கருவியை பயன்படுத்தி வலியில்லாமல் இரத்த சேதம் இல்லாமல் 100 நோயாளிகளுக்கு மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. இந்த அறுவை சிகிச்சை செய்து கொண்டு முற்றிலும் குணமடைந்த மருத்துவ பயனாளிகளை பாராட்டி ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு மருத்துவமனை சார்பில் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நவீன ரோபோட்டிக் கருவி மூலம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்வது குறித்து மருத்துவமனை தலைமை மருத்துவர் திரு டாக்டர் தீப் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இது நமக்கு ஒரு 100 பேஷண்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக தோணுது. இந்த ஒரு வருஷமாக நம்ம இந்த மிஷினை நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த ஒரு வருஷத்தில் இந்த மிஷின் நமக்கு 100 பேஷண்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக 100 பேஷண்ட்ஸும் எல்லாருமே தே ஆர் டூயிங் வெரி வெல் வித் ஆல் த பெஸ்ட் கேர் நம்ம இங்கே கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமாக உங்களுக்கு பேஷண்ட்ஸோட குரூப்பில் ஒரு முக்கியமாக ஃபியூ பேஷண்ட்ஸ் மட்டும் இன்றைக்கி அவங்க வந்திருக்காங்க. நாங்கள் அவங்கள ஆனர் பண்ணுற விதமாக நாங்கள் இன்றைக்கி கூப்பிட்ருக்கோம். அண்ட் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு ஷீல்டு கொடுத்து ஆனர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். அண்ட் இந்த மீட்டிங் அந்த ஒரு ஃபங்க்ஷனையும் நாங்கள் பண்ணணும். ஏன்னா அவங்க இல்லாமல் நாங்கள் கிடையாது. இவங்க எல்லாருமே அவங்களோட பயத்தை தாண்டி ஒரு பயம் இருக்குது. இதில் ஒரு ஆப்ரேஷனுக்கான பயம் இருக்குது. இந்த ப்ரெஸ் மீட்டுக்கான இன்னொரு நோக்கமும் அதான். அந்த பயத்தை தாண்டி எல்லாரும் இந்த ஆப்ரேஷன் பற்றி யோசிக்கணும். தென் தமிழகத்தில் முதன்முறையாக ரோபோட்டிக் கருவி மூலம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை எங்கள் மருத்துவமனையில் செய்யப்படுகிறது என்றும், இதுவரையில் இத்தகைய சிகிச்சை சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் வட இந்திய நகரங்களில்தான் செய்யப்பட்டது. தற்போது முதன்முறையாக வெளிநாட்டில் கிடைக்கும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு நிகரான ரோபோட்டிக் கருவி மூலம் இரத்த கசிவு மற்றும் வலியில்லாத அறுவை சிகிச்சை மதுரையில் தாஜ் மருத்துவமனையில் செய்யப்படுகிறது என்று தெரிவித்தார். மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி. இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம்.